என்ன கல்யாண ஊர்வலம் நடத்துறீங்க? ஊர்வலம் விடுற நேரம் வந்தாச்சு இல்ல, அதான் ஒத்திக்கு பாத்துக்கிட்டு இருக்கோம். வண்டியை வித்துறதுனால விற்க மாட்டேங்கிறீங்க, மானத்தை வாங்குறீங்க. அது என்ன தம்பி அப்படி சொல்லிவிட்டேன்? ஆ. இந்த காரை யாராரு வச்சிருந்தாங்க தெரியுமில்ல? யாராரு? மாந்தூர மகாராஜா வச்சிருந்தாரு, ஆ. அந்த திருவனந்தபுரம் ஐனஸ் வச்சிருந்தாரு, ஆ. ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு, ஆ. அதுக்கப்புறம் ஒரு மந்திரி வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் சினிமா கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தா, அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கிறோம். யார பார்த்து இந்த கேள்வி கேட்கிற? ஏன் அடிச்சீங்க? ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? ஏண்டா என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? சொல்றா. அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? சொல்றா. ஐயோ ஐயோ, ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஏனே அவனை அடிச்சுட்டே இருக்கீங்க? அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். அவளை யார் யார் வச்சிருக்காங்கன்னு கணக்கெடுக்கிறதா என் வேலை? இல்ல இதுக்கு முன்னால நான் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேனா? ஒரு வித்வானை பார்த்து கேட்கிற கேள்வி ஐயா இது? ஆறு கேட்கறதையும் கேட்டு போட்டு நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான். சொல்றான். அதை விட்டு தொலைங்கண்ணே, முதல்ல வண்டியை சரி பண்ணுங்க. என்னத்தை சரி பண்றது? பெட்ரோல் விலை ஏறி போச்சேன்னு மண்ணெண்ணெய் ஊத்துன, மண்ணெண்ணெய் விலையும் ஏறி போச்சேன்னு குருடாயில் ஊத்துன. இப்ப எந்த ஆயில்ல ஓடுதுன்னு அதுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. அட அதெல்லாம் இருந்து நம்ம ஏன் கார் வச்சிருக்கோம்னா, இப்படி எல்லாம் ஒரு பந்தா வேணும்பா. இந்தியாவிலேயே ஏன் நம்ம வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டியா அது நம்ம கோஷ்டி தான். அதுவும் அம்பாஸ்டர் காரு. என்னது அம்பாஸ்டர் காரா இவ்வளவு நீளமா இருக்கு? அப்ப லாரி. லாரியா? அடிக்கிறாரே அடிக்கிறாரே. பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளைக்கு பேர் சம்பளம், பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளைக்கு பேர் சம்பளம். ஏன்டா இந்த வண்டியை பார்த்து பேர்ச்சம்பளம் பேர்ச்சம்பளம் கத்துற? இந்த வண்டி என்ன பேர்ச்சம்பளத்துக்கு போடுற மாதிரியாடா இருக்கு? என்ன கிண்டலா? மூஞ்சிலே குத்துவேன். அட நீங்க ஒண்ணு, நான் என்ன கிண்டல் பண்ண போறேன்? நான் வியாபாரினே. ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. போட அண்ணே பேரிச்சம்பளம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுனே. அதுக்காக பேர்ச்சம்பளத்துக்கு காரை போடலாங்கறியா? ஆப்டால் ரெண்டு பேர்ச்சம்பளத்துக்கு இவ்வளவு காஸ்ட்லி காரை போடலாங்கற? தள்ள முடியலண்ணே. அதுக்கு இவங்கிட்ட தள்ளி விட்டுலாங்கறியா? என்னண்ணே வந்த இடத்த சலமலை பண்ணிக்கிட்டு நீ போப்பா. பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளைக்கு பேர் சம்பளம். ஏய் நாதஸ். அண்ணே இந்த வந்துட்டேண்ணே. என்னண்ணே கூப்பிட்டீங்களாண்ணே? இந்தா ₹1 போய் 2 பழம் வாங்கிட்டு வா. ரஸ்தாலியா பூ பழமா? ஏதாவது வாங்கிட்டு வா போடா. 2 பழம். கடைக்காரர எங்க அண்ணன் பழம் வாங்கிட்டு சொன்னாரு. உங்க அண்ணன் கலெக்டரா? காசை கொடுத்தா எவ்வளவு கண்ணா கொடுப்பையா? சரி 2 பழம் என்ன விலை? ரூபாய்க்கு 2. 2 ரூபா. ஓ ரூபாய்க்கு 2யா? 2 ரூபா. ரூபாய்க்கு 2. 2 ரூபா. உங்க கூட தலைவலியா? காசை கொடு. நீயே பிச்சுக்க. என்ன இது? பழம். நான் உங்ககிட்ட எத்தனை வாங்கிட்டு சொன்னேன்? 2. ஒன்னு இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கிட்டு வர சொன்னீங்க. எவ்வளவு கொடுத்த? ₹1. ₹1 எத்தனை பழம்? 2 பழம். ஒன்னு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கிட்டு சொன்னீங்க. எத்தனை பழம்? 2 பழம். நான் உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்தேன்? ₹1. ₹1 எத்தனை பழம்? 2 பழம். ஒன்னு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. என்ன அவன்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு? அவன் நம்ம செட்டு. என்ன நம்ம செட்டு? பெரிய சேவிங் செட்டு. அவன் என்ன செஞ்சிருக்கான்? என்ன செஞ்சா? நீ கேள். ஏய் உட்கார்றா. தம்பி, ₹1 கொடுத்து 2 பழம் வாங்கிட்டு சொன்னேன். ஒன்னு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? நீயே கேள். இதுக்கு போய் அவன்கிட்ட சண்டை போட்டு அவன் எப்படி சொல்லுவான்? கண்ணு, அண்ணன் உன்னை என்ன வாங்கிட்டு வர சொன்னாரு? பழம் வாங்கிட்டு சொன்னாரு. எவ்வளவு கொடுத்தாரு? ₹1 கொடுத்தாரு. எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு? 2 பழம் வாங்கிட்டு சொன்னாரு. 2 பழம் வாங்கிட்டு வர சொன்னாருல்ல. நீ வாங்கிட்டு வந்ததுல ஒண்ணு இங்க இருக்கு, இன்னொரு பழம் எங்க இருக்கு? அட இன்னொன்னு தாங்க இது. அடே அண்ணே 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 என்ன இங்க சண்டை? என்ன இங்க சண்டை? ஒண்ணு இல்லக்கா, அண்ணன் ₹1 கொடுத்து 2 பழம் வாங்கிட்டு சொல்லிருக்காரு. ஒண்ணு வாங்கிட்டு கையில கொடுத்துட்டாரு. இன்னொன்னு எங்கன்னா அதுவும் இதான்ங்கிறாரு. நீயே கேளுக்கா. இந்தா
உன்கிட்ட எத்தனை ரூபா கொடுத்தாரு? 100 ரூபா கொடுத்தாரு. என்ன வாங்க சொல்லி? பழம் வாங்க சொன்னாரு. எத்தனை? 2. வாங்கினியாளா? வாங்கினேனே. ஒண்ணு இருந்தா இவர்கிட்ட இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாமா இது. சத்தப்பட்டு அசிங்கம் பண்ணாதீங்க. ஒரு பழத்துக்கு இவ்வளவு பெரிய சண்டையா? ஏய், என்ன பழத்தை சாதாரணமா சொல்லிட்டு, பழம் தாண்டி பெரிய விஷயம். ஒரு பழத்தால பரமசிவம் குடும்பம் 2ஆ பிரிஞ்சு ஒண்ணு பழனிக்கு போயிருச்சு. அது மாம்பழம், இது வாழைப்பழம். ஆனா பிரச்சனை எல்லாம் ஒண்ணுதான். விடுங்க, நீங்க விடுங்க. ஏய் பாருங்க, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கி சொன்னீங்க. எத்தனை? 2. நான் எவ்வளவு 1 கொடுத்தேன்? ரூபா கொடுத்தீங்க. 1 ரூபாய்க்கு எத்தனை பழம்? 2 பழம். கடைக்காரர்கிட்ட போய் கேட்டியா? கேட்டனே. கடைக்காரன் கொடுத்தானா? கொடுத்தான். எத்தனை கொடுத்தான்? 2 பழம் கொடுத்தான். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தான் இது. ஐயோ, இவர் ஊதறதா இந்த பொண்ணு ஆரதியம் பாக்குறப்ப இல்லாரா மோகனாம்பள்ளி சிவாஜியும் பத்மினியும் பார்த்த மாதிரி இருக்கா. ஏய், தில்லானா மோகனாம்பாள் படம் பாத்திருக்கியா நீ? இல்ல சிவாஜி கணேசன் நீ பத்மினி நேர்ல பாத்திருக்கியா? இல்ல. அப்புறம் எதை வச்சுடா இந்த மூஞ்சி சிவாஜி கணேசன், அந்த மூஞ்சி பத்மினின்னு சொன்ன? சொல்றா, சொல்லு. போல சொல்றீங்க. ஐயாவா? நான் என்ன கிழவனா? தம்பி சொல்றேன் தம்பி, இவர்தான் சொல்ல சொன்னாரு. ஆட்டம் நடக்கிற ஊருக்கெல்லாம் வா, 10 ரூபா தர்றேன், இந்த மாதிரி போழ்ந்து பேசி அதுலயும் அந்த தவுலுக்காரன் காதல் விடுற மாதிரி சொல்லு, அப்படிதான் சொல்ல சொன்னாரு. நீ போ. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. தனக்கு தானே வால் போஸ்ட் அடிச்சு செவுத்த நார வைக்கிறாங்க. ஒண்ணுமே கிடைக்கலன்னா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அதாவது 33 வயசுக்கு மேல போறானுங்கன்னா போக மாட்டாங்கிறாங்க. அதே 33 தான் நிக்கிறாங்க. இவனுக்கு தான் பிறந்தாங்களா இந்தியாவுல? நம்ம எல்லாம் தேவையில்லாம அனாவசியமா பிறந்துட்டுமா? ஏய், அவங்க கூட சேர்ந்துட்டு நீ ஏண்டி பெரிய இது மாதிரி லொல்லு? இந்தா கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன திருவாரூர் பாட்டியில கூப்பிட்டாக, பொன்னமராவதி பாட்டியில கூப்பிட்டாக, அவ்வளவு ஏன் காரக்குடி பாட்டியில கூட கூப்பிட்டாக. அங்கெல்லாம் போகாம என் கிறகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய் ஜனங்களே பாத்துக்குங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனையும் பொய்ய பாரு. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. போ போடா. ஏய், இப்படி போடி போடி. உங்க 2 பேருக்கு நாங்க தான். இன்னும் புறப்படலையா? என்னண்ணே கார் ரெடி பண்றீங்க? ஆமாப்பா, நீ என்ன சாதாரண ஆளா? கரகாட்ட ஹீரோ. கார்ல போய் இறங்கினா தானே மரியாதை. ஏன பக்கத்து தெருவுக்கு போறது காரா? நீ ஒண்ணு, அவன் பாத்ரூம்க்கே கார்ல போறான். கார்ல போய் இறங்கினா தான் உள்ளூர் கரகாட்டக்காரன் பார்த்து மூக்கு மேல விரல வைப்பான். பந்தா பண்ணா தான் பசங்க மிரண்டு போய் மதிப்பானுங்க. நீ ஏர் கார்ல. நிறுத்துங்கண்ணே, நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. என்னண்ணே என்னை விட்டுட்டு 2 பேரும் எங்க போறீங்க? ராஜஸ்தானுக்கு ஒட்டகம் வாங்குறதுக்கு. ஏப்பா இவன் மனுஷனா? குறுக்க வந்து தப்பு கேள்வி கேக்குறான் பாரு. அண்ணே, பூனை குறுக்க வந்தது தப்பு, யானை வந்த தப்பு இல்ல. ஏறா மேல. யாரை எனக்கு ஏறுறேன்? எங்கடா வர்ற? ஐயா வண்டியை கவுத்துட்டு நம்மளுக்கு அந்த பக்கம் வந்துடுறேன். என்னண்ணே வண்டி இங்கே நிறுத்திட்டீங்க? நானா நிறுத்தினேன்? தானா நின்னு போச்சு. இனிமே வண்டியை தள்ளினா தான் போகும். தள்ளுறதுக்கு பதிலா 6 வச்சு தான் அள்ளணும். எப்படியோ என் மேடத்தை வாங்கிட்டீங்க. பழைய இரும்பு சாமா ஈயம் பித்தாளைக்கு பேர் சம்பளோ. கொஞ்சம் நஞ்ச இருந்த மானத்தை இவன் வாங்கிட்டான். அண்ணே, ஏய் தம்பி, இது வேண்டாம். பல முறை என் வண்டிக்கிட்டே வந்து சத்தம் போடுற, இது நல்லா இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தீங்கன்னா உன் தலையை எடுத்துருவேன். ஓ அண்ணே, வீடு பக்கம் தான், வாங்க நடந்தே போயிடலாம். சரி. அண்ணே நீங்க போங்க, வண்டி நான் பாத்துக்கிறேன். யார் நீயே? நாங்க போனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட போட்டு பேரிச்சம்பழம் வாங்கிட்டீங்க. படுவா போடா. ஏய் எந்திரா. சோம்பேறி, ஏன்டா பகல்லே தூங்குற? ராத்திரி பூரா வேலைண்ணே. ராத்திரி பூரா வேலையா? என்ன லாரிக்கு மூட்டை ஏத்துனியா? ஒரு ஓரமா ஒத்த வச்சுட்டு நின்னுட்டு இருந்த. ஞானத்தோட வாச்சேன் தெரியுமா? வாச்சியா? ஆமா, இவர் பெரிய திருவாரூர் ராஜேந்திரன் புள்ள. உட்கார்ந்து நிமிந்தெல்லாம் வாச்சிட்டாரு. ஏய் வீட்டை பாத்துக்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன். அண்ணே நீங்க கடைக்கு போலாமா? ஏ, நாங்க கடைக்கு போனா கடைக்காரன் தரமாட்டானா? தருவாண்ணே. என்ன இருந்தாலும் நீங்க பெரியவங்க, உங்க உப்பு தின்னு வளர்ந்தவன். நான் இருக்கும்போது நீங்க போலாமா? காசை கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன். நீயா? போதும்பா. ஒரு தடவை வாழைப்பழம் வாங்கிட்டு சொல்லிட்டு நான் பட்ட அவஸ்தை, அதுக்கு இன்னும் எனக்கு விடையே தெரியல. இனிமே காசு கொடுத்து உங்ககிட்ட எதையுமே வாங்கிட்டு சொல்ல மாட்டேன்.
ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன். நான் சின்னவன் தானே, நீங்க திருத்தக்கூடாதா? உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. என்ன முதல்ல நான் திருத்திக்கிறேன்டா. என்னென்ன பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? நான் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க கூடாதா? சரி, இந்தா என்ன வேணும்? ஒரு வெத்தலை பாக்க வேண்டாம். கந்தசாமி என்ன முறு கொடுங்க. அண்ணே ஒரு பா கொடுங்கண்ணே. எடுங்க. சுண்ணாம்பு இந்த இருக்க எடுத்துக்க. என்னண்ணே வெளியே உட்காந்துருக்கீங்க? சாப்பிட்டேன். இந்த வெத்தலை பாக்கு வாங்கிட்டு சொல்லி நாதஸ் அனுப்பியிருக்கேன். நாதசா? அவனே அனுப்பிச்சுங்க. அவன் ஒரு மாதிரியானாச்சே. ச்சே, அவன் இப்பெல்லாம் அப்படி இல்லப்பா. அவன் திருந்திட்டேன்னு அவனே சொன்னான். அவனே சொன்னானா? வரான். இதாங்கண்ணே. என்னடா அது? ஒரு வெத்தலை ஒரு பாக்கு. நீங்க தானே ஒரு வெத்தலை ஒரு பாக்கு சொன்னீங்க. ஆமா, நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். அது என்ன டப்பாவுல? சுண்ணாம்பு. இந்த ஒரு வெத்தலையும் ஒரு பாக்கையும் போடுறதுக்கு இந்த டப்பாவுல சுண்ணாம்பு. ஆள் சரி, விவரமான பையன். நான் சொல்ல உட்கார். என்ன விவரம்? உட்கார். அது என்ன வாயில? வாயிலையா? ஒண்ணும் இல்லையே. நல்ல வாய் தர. ஐயோ, வேகுதே, வேகுதே, வேகுதே. வேகுதா? நல்லா வேகுது. என் காசு எல்லாம் தின்னது இந்த வாய் தானே. வெந்து சாம்பல் ஆகுது. என்ன சின்ன பையனை போய் இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டு? காசை என்கிட்ட கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். இனிமே என்கிட்ட காசு இல்லடா. என்ன உடுங்கடா. அடிக்காதீங்கண்ணா. என்ன கொடிக்காதீங்கண்ணா? கோடையடி குமுற மாதிரி நான் குமுறிக்கிட்டு இருக்கிறேன். நீ கூறு கட்டதனமா தூங்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? என் வாசிப்பு கேட்டு திருவிழாவுல எத்தனை பேர் மயங்கி இருக்கா, தலை சுத்தி நின்று இருக்கா, வாந்தி எடுத்திருக்கான், பேதி ஆகிருக்கு. இந்த வாசிப்புக்கே இப்படி தூங்குறேன்னா தவிலே இல்லைன்னா என்ன செஞ்சிருப்பேன்? அது இல்லங்கண்ணே, எனக்கு எது பிடிக்கலையோ நான் தூங்கிடுவேன். எது பிடிக்கலையோன்னா அப்ப இந்த தவில் வாசிக்கிறது உனக்கு பிடிக்கலங்கிறியா? அண்ணே சும்மா பேசாதீங்க. நீங்க வாசிங்க, நான் தூங்கணும். நான் வாசிச்சு நீ தூங்கவா? நான் என்ன தாளாட்டாட அந்த தவில்ல வாசிக்கிறேன். இந்த நக்கல் தர வேண்டாங்கிறது. அண்ணே அடிக்காதீங்கண்ணே. டேய், செத்து போறதுக்கு அப்புறம் அடி வாங்குற மாடு எது தெரியுமா? எது? தப்புலையும் தவிலையும் கட்டுறமே அந்த மாடுதான். உசுரோடு இருக்கும் போதும் அடி வாங்குது, செத்ததுக்கு அப்புறம் தோல் ரூபத்துல வந்து அடி வாங்குது. ஐயோ பாவம். பரிதாபப்படாத. அந்த மாதிரி தான் நீயும் திருந்தாத மாடு. உன்னை அடிக்கடிக்குத்தான் நீயும் திருந்துவ. அப்ப என்ன மாடுக்கிறீங்களா? இல்ல, மனுஷன்னு ஒண்ணு சொல்லவா? நல்ல சங்கீதத்தை கேளுங்கப்பா. ஒரு மாமேத வாசிக்கிறேன், ஒரு மாங்காய் மடையன் தூங்குறான். நான் வரேண்ணே. எங்க போற? ஐயோ, போகும்போது எங்க போறேன் கேக்குறீங்களே? போனதுக்கு அப்புறம் கேட்க முடியாதுன்னு நான் போய் ஒரு கச்சேரி பேச வந்தேன். என்னது கச்சேரியில? நான் தானே பேசுவேன், நீ என்ன? நீங்க பேசி கிழிச்சீங்க. இது வரைக்கும் வீட்டுல ஒரு காசு கூட தங்கல. நான் போய் பேசிட்டு வந்தா அதுக்கு ரேட்டே தனி. ஐயா ஏனே தவுளா அது? பின்ன என்ன தண்ணி ஊத்துற அண்டாவா? விட்டா அப்படித்தான் பண்ணி வைப்பீங்க. அண்ணே ஒழுங்கா வாரப்பிடிங்க. 2 கச்சேரியா ஒண்ணுமே கலகாட்டல. தொப்பு தொப்புனுது. ஆமா, நாதஸ் ஏன் தூங்குறான்? என்னது நாதசா? அதான் நாதசுரம்னே. ஓ, சாட்ல சொல்றியா? ஆமா. என்ன வர வர நீ ரொம்ப ஷார்ட்கட்ல போற? அப்படி ஆயிடுச்சுனே. வளவன்னு பேசாம வார பிடிங்க. வாரு இதுக்கு பிடிக்க வேண்டியது இல்ல, உனக்கு வாரு பிடிக்கணும். இந்த மூஞ்சிதான் ஆட போதாக்கும். பெரிய எம்ஜிஆர் நினைப்பு. ஏய், பொட்டாச்சிக்கிறது சரியா இருக்கே. ஏண்டி ஒளிஞ்சு நின்னு பேசுறீங்க? தைரியம் இருந்தா எதுக்கு நின்னு பேசுங்க. நின்னுட்டா என்ன பண்ணுவீங்க? மென்னு தின்னுருவீங்களோ? மென்னு தின்றுவாங்களா? நீங்க பெரிய வெத்தலை கொண்டு வெத்தலைங்க. உங்களை மென்னு தின்னுட்டாலும் வெத்தலை போடுறதுக்கு பாக்கு சுண்ணாம்பு எல்லாமே வேணும். அப்பதான் செவக்கு. வெத்தலை போடுற பத்தி என்ன தெரியும்? எவ்வளவு தைரியம் தான் எங்க ஊருக்கு ஆட வந்திருப்ப. எங்க காமாட்சி ஆட்டத்துக்கு முன்னாடி நீ கால் தூசி பெறமாட்ட. அவ சலங்கைக்கு பதில் சொல்ல இனி யாரும் பிறக்கல. நிறுத்துங்கடே. அவன பெரிய ஆட்டக்காரியா? இன்னைக்கு ராத்திரிக்கு வாங்கடே, வந்து நம்ம ஆட்டத்தை பாருங்க, அப்புறமா பேசுங்க. யோ, இன்னைக்கு ராத்திரி தான் உன் சாயம் வெளுக்க போதே, ரொம்ப துள்ளாத. என்னங்கடி காமாட்சி காமாட்சிக்கிட்டு என் கூட வந்து ஆட சொல்லுங்க. அவ முட்டிய கழட்டி காட்டுறேன். கழட்டுவ வாயால தான் கழட்டுவ. என் காமாட்சி கூட ஆடினா முட்டி தான் கழண்டு போகும். அப்படி கழண்டு பண்ணா அவரு கவலை இல்லடி. அவர் தான் கார் வச்சிருக்காரு, அதுல போயிருவாரு. நீங்களும் வாங்கடி. என்ன தம்பி, எல்லாம் உங்க ரசிகைகளா? ஏன் ஏதாவது மன்ற ஆரம்பிக்க போறாங்களா? ஆமா,
நீங்க கிழிக்கிற கிழிக்கு ரசிகர் மன்றம் ஒண்ணுதான் குறைச்சல். யாரு கிழிச்சா நீங்க ரசிகர் மன்றம் ஆரம்பிப்பீங்க? ஏய் இது ஜால்ரா கோஷ்டி வாங்கடி போலாம். ஜால்ராவா? உங்கடி கால்ரா கோஷ்டிகளா? என்னப்பா இது? அண்ணே இந்த ஊர்ல காமாட்சின்னு ஒரு கரகாட்டக்காரி இருக்காளாம். அவ அளவுக்கு என்னால ஆட முடியாத கிண்டல் பண்ணிட்டு போறாளுங்க. ஓஹோ, உள்ளூர் வைத்தறிச்சல் கோஷ்டியா? ஆ. ஏன் தம்பி எதிர்கட்சியை மடக்க வேண்டியதானே? கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும். எங்க போயிட போறாங்க? அங்கங்க சுத்தி நம்ம தானே வரணும். ஓஹோ, ஏன்னா ஆ. ராத்திரி நம்ம ஆடின ஆடத்தை பத்தி ஊருக்கு என்ன பேசிக்கிறாங்க? ஊரையே கலைக்கு போட்டு சும்மா கலைக்கு ஜேடு பேசிக்கிறாங்க. அண்ணே நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்? கம்ப்யூட்டர் கத்துக்க. ஏண்டா படுவா, வாயில பல்லு குச்சி வச்சுட்டு எங்கடா போவாங்க? அரண்மனைக்கா? எல்லாம் அவசரத்துக்கு தான். கலக்குதுன்னு இடம் தெரியல. எல்லா இடம் தான். போடா, மொச்ச பயிரை இவ்வளவு திங்காதேன்னு சொன்னேன். ஓய், யார் அது? வெள்ளாமை பண்ற காட்டுல விவசாயம் பண்ற தெரியல? விவசாயம் பண்ணீங்கன்னா உரம் போடுறது யாரு? ஓடுறான் அந்த பக்கம். சரிப்பா. ஏய், அங்க யாரு அசிங்கம் பண்றது? ஐயா ஆனது ஆச்சு, இன்னும் ஒரு 5 நிமிஷம். வெட்டி விடுவோம். ஐயோ. போறங்க போறங்க. அண்ணே அந்த பக்கம் வைக்கிறாங்க. இந்த பக்கம் வைறாங்க. எந்த பக்கம் போறதே தெரியல. ஊரை சுத்தி காவலுக்கு ஆள் வச்சிருக்காங்க. நம்மள புடிச்சிருவாங்க போடுறாங்க. ஐயா ஐயோ. போறங்க. ஐயோ. வெளிய